மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 26 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம சிவா வந்துட்டு எப்படியாவது ஜானகியை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வக்கீலை கூட்டிக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக ஜானகியை பார்த்து, அண்ணி கவலைப்படாதீங்க, நான் வக்கீலை கூட்டிகிட்டு வந்துட்டேன், உங்களை வெளியில் கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக சிவாவை பார்த்து, சிவா அண்ணன் வக்கீல் அனுப்புனாரா என்னை வெளியில் கூட்டிகிட்டு வர சொல்லி அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, ஆமா நீ அப்படின்னு. அப்போ நம்ம ஜானகி நேராக சிவாவை பார்த்து, சிவா ஏப்பா பொய் சொல்கிற, நீ இப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, இங்கே பாரு, இது வரைக்கும் நீ அண்ணனை எதிர்த்ததே இல்லை அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ திடீர்னு இப்படி அண்ணனை எதுக்குறது ரொம்ப தப்பாயிருப்பா. இங்கே பாரு, நீ எப்பவுமே அண்ணனை மதிக்க தெரிஞ்சவன், அதனால எனக்காக நீ அந்த கௌரவத்தை இழந்துட வேணாம். இங்கே பாரு, நான் கண்டிப்பா ஜாமீன்ல வெளியில வரமாட்டேன், என்னை விட்டுற சிவா அப்படின்னு. உங்க அண்ணன் ரொம்ப கோவப்படுவார் உன் மேல, இது தேவையில்லாத வேலை அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, அண்ணி அதை பத்தி நான் பாத்துக்கிறேன், உங்களை இந்த மாதிரி ஜெயில வச்சு பாக்குறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீ அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நீங்க சரணடைஞ்சதுனால கண்டிப்பா உங்களுக்கு சுலபமா ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இல்ல அவர் சொல்லாம நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜானகி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இதை பார்த்ததோட நம்ம சிவா சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தனாவும் கதிரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அண்ணன் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு, நீங்க கதிர் வந்துட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவையில்லாம உங்க மேல பழிய போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு அண்ணன் நினைக்கிறாரு. அண்ணி அதான் உண்மை, நீங்க கண்டிப்பா இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, அண்ணன் வந்துட்டு இப்ப கதிர் மேல இன்னுமே கோவ மாட்டாங்க, உங்க மேலேயும் ரொம்ப கோவமாகி விட்டாரு. இங்க பாருங்க, எப்படியாவது 2 பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தான் நீங்க நினைச்சீங்க, ஆனா அது நடக்கல. இங்க பாருங்க, இப்போதைக்கு அண்ணன் வந்துட்டு இப்போ உங்க மேல ரொம்ப கோவமாகிட்டாரு, அதோட தனா கதிரை பிரிச்சு வைக்க ரொம்ப உறுதியாகிட்டாரு, அவரு அந்த பிடிவாதத்திலேருந்து மாறவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சிவா சொல்ற அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஆமா அண்ணன் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு அப்படின்னு. எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க, இனிமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, மாயா இருக்கா, கண்டிப்பா அவ இதை நடக்க விட மாட்டா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி எனக்கும் மாயா மேல முழு நம்பிக்கை இருக்கு, ஆனா அண்ணன் ரொம்ப பிடிவாதமா இருக்காரே, அவரோட பிடிவாதத்தை யாராலையும் மாத்த முடியாது நீ அப்படின்னு. ஆனா ஜானகி சொல்றாங்க, என்ன சிவா இப்படி சொல்ற, இங்க பாரு, கண்டிப்பா மாயா இதை தடுத்து நிறுத்துவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வேணும்னா பாரு, அவ கண்டிப்பா ஏதாவது முயற்சி பண்ணி அந்த நடக்க போறத நிப்பாட்டுவா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா தனாவையும் கதிரையும் அண்ணன் பிரிச்சு வச்சிட மாட்டாரு, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கண்டிப்பா இந்த விஷயம் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும், சரிப்பா நீ போ, என்ன நீ ஜாமீன்ல எடுக்க வேணாம், நான் எல்லாமே நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன், நீ போப்பா அப்படின்னு சொன்னதோட அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி நான் கண்டிப்பா எப்படியாவது முயற்சி பண்ணி உங்களை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா நேரா பஞ்சாயத்தை காமிக்கிறாங்க. பஞ்சாயத்துல புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க இது, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, இன்னும் ரகுராம் வரல அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, யாராவது சீக்கிரம் ரகுராம் வீட்டுக்கு ஆள் அனுப்பி கூப்பிடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஒருத்தர் சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் சொல்றாரு, நாங்களே போயிட்டு ரகுராம் ஐயாவை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகிக்கு புவனேஸ்வரிக்கு ஃபோன் வருது. அப்ப புவனேஸ்வரி போனை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இதை நம்ம கதிர் வாட்ச் பண்றாரு. அப்ப கதிர் நினைக்கிறாரு, எதுக்காக இந்த புவனேஸ்வரி ஷாக் ஆகுறா அப்படின்னு. இந்த நேரத்துல யாரு புவனேஸ்வரிக்கு கால் பண்ணுவா, ஒருவேளை இது எல்லாமே இந்த புவனேஸ்வரியோட சூழ்ச்சியா இருக்குமோ அப்படின்னு கதிர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம புவனேஸ்வரி நேரா போனை எடுத்துட்டு போயிட்டு பேசுறாங்க, கார்த்தி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை என்னாச்சு, அந்த கதிரையும் தனாவையும் பிரிச்சாச்சா,
சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. இங்க பாரு, அந்த கதிர் வந்துட்டான். ஆனா அந்த ரகுராமும் தனாவும் இங்க வரல. அவங்க வந்ததோட கண்டிப்பா காசு வெட்டி போட்டுருவாங்க, 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. நீ அடிக்கடி ஃபோன் பண்ணாத, யாருக்கும் ஃபோன் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு, ஏ கதிரு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா இன்னையோட உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுடா அப்படின்ட்டு அந்த கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா கதிருக்கு சந்தேகம், இந்த புவனேஸ்வரி யாரு கூட பேசுறா அப்படின்னு. அப்புறமா புவனேஸ்வரி வந்து நிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ரகுராம் வீட்டுக்கு நம்ம பத்மாவும் பார்வதியும் வந்துட்டு காய்கறி அரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராம் வந்துட்டு கவலையா ரூம்ல உட்காந்துருக்காரு. அதே நேரத்துல ஊர் தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே பத்மா பேசிக்கிறாங்க. என்ன இது இவ்வளவு நேரம் ஆயிட்டு, அண்ணன் என்ன கிளம்பாம இருக்காரு அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, ஒருவேளை அவரோட முடிவை மாத்திக்கிட்டாரோ அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, கண்டிப்பா அண்ணன் முடிவை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரு நேத்து எப்படி பேசினாரு பத்தியா, அவரா முடிவை மாத்த போறாரு. அந்த அளவுக்கு அந்த கதிர் மேல கோவமா இருக்காரு. அதனால முடிவை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர் தலைவர்கள் வராங்க. வந்துட்டு நீரா ரகுராமையா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம பாட்டி இங்கேருந்து வந்துட்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, அம்மா ரகுராமையா இருக்காரா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ரகுராம் ரூம்ல இருக்கான்ப்பா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா இது மாதிரி பஞ்சாயத்துல ரகுராமையாவை கூப்பிடுறாங்க. அந்த புவனேஸ்வரி அம்மா என்ன ரகுராமையாவை காணும்னு கேக்குறாங்க. அதாம்மா ஐயாவை கூப்பிட வந்தோம். இந்த மாதிரி யாருக்குமே சூழ்நிலை வரக்கூடாது. தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை முடிய போகுது. ரகுராமையா எத்தனையோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, ஏதோ போதாத காலம், அதனாலதான் அடுத்தடுத்து கெட்டது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி இங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா எப்படிம்மா நாங்க போயிட்டு கூப்பிட முடியும், நீங்க போயிட்டு கூட்டிட்டு வாங்கம்மா அப்படின்னு. இதை கேட்ட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரகுராம போய் பாக்குறாங்க. அப்ப ரகுராம் உட்காந்துருக்காரு. பாட்டி நேரா ரகுராம் கிட்ட, இங்க பாருப்பா, பஞ்சாயத்துல உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, நேரம் ஆயிட்டாமா, அப்படியே உட்கார்ந்துருந்தனா நேரமானதே தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கு வரும்? என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஊர்வலமா கல்யாணம் பண்றதுக்காக போனோம். ஆனா இப்படி என் பொண்ணை நடக்க விட்டு தாலி கயிற்றுறதுக்காக போறேனே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, ஏதோ போதாத காலம் அப்படி நடக்குது, என்னப்பா பண்றது அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு ரொம்ப பாவம், அவ ரொம்ப விவரம் இல்லாதவ, அதான் அவ வாழ்க்கை இப்படி ஆகிட்டு அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாரு நம்ம ரகுராம். அப்ப பாட்டி சொல்றாங்க, கவலைப்படாத பரவு, கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடக்கும். நம்ம தனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம். நீ போயிட்டு தனாவை கூட்டிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வந்துட்டு தனான்னு கூப்பிடுறாங்க. அப்ப தனா அந்த இடத்துக்கு வராங்க. தனா வந்ததோட நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இங்க பாருமா, இன்னைக்குதான் உனக்கு ஒரு விடுதலை, அந்த பொறுக்கி கிட்ட இருந்து உனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்க போறேன். அப்பா முடிவு எதுவும் தப்புன்னு நீ சொல்றியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா நீங்க எனக்கு எப்பவுமே நல்லதை மட்டும்தான் யோசிப்பீங்க, கெட்டது எனக்கு யோசிக்க மாட்டீங்கப்பா. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் சரின்னு சொல்லுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருமா, இந்த தாலியை கட்டி அவன் மூஞ்சிலே வீசிட்டு வந்துட்டே இருக்கலாமா அப்படின்னு. அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, அதனா நீ நல்ல முடிவு எடுத்திருக்கமா, அந்த பொறுக்கிய கதிர் கூட வாழ்ந்து உன் வாழ்க்கையை வீணடிக்கவே வேணாம் அப்படின்னு. அப்ப தனாவும் நம்ம ரகுராம சேர்ந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வேக வேகமா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க நம்ம ஜானகி இருக்காங்க. நம்ம மாயா போயிட்டு நேரா ஜானகியை பார்த்து பிரியமா அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, பெரியமா நான் எவ்வளவோ தனா கிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனா தனா பெரியப்பாட முடிவை எதிர்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் என்ன பண்றது பெரியமா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா இப்படி சொல்றேன், என்ன மாயா இப்படி சொல்ற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியமா நான் எவ்வளவோ, பெரியப்பாவும் ரொம்ப ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, கதிரையும் தனாவையும் கண்டிப்பா பிரிச்சு வைப்பேன், நீங்க வந்துட்டு கதிரை காப்பாத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இன்னமும் பெரியப்பா வந்துட்டு உங்க மேல சந்தேகமே படல.
நீங்கள் கதிரை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவரை நினச்சிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுறது பெரியம்மா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, என்ன மாயா எப்படி சொல்கிற, நீ எப்படியாவது அந்த தாலி பிரித்து கோக்குற சடங்கை நிப்பாட்டுவ அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். என்ன தானா, என்ன மாயா இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல பெரியம்மா, நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட பேசுகிறாங்க. அதே நேரத்தில் ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த புவனேஸ்வரி இருக்கால, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு என்னை சவால் விட்டுட்டு போறா தெரியுமா அப்படின்னு. அப்ப மாயை கேக்குறாங்க, என்ன பெரியமா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, அந்த புவனேஸ்வரி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு என்னை பார்த்து, உன் பொண்ணோட வாழ்க்கையை நான் அழிக்காம விட மாட்டேன், என் கண்ணு முன்னாடியே இப்போ உன் பொண்ணோட வாழ்க்கை அழியிறத நான் பார்க்க போறேன், அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்ச பிறகு உன் பொண்ணு வாழாவட்டியா இருக்கிற போறத என் கண் குளிர பார்க்க போறேன் அப்படின்னு அவ இங்க வந்து சவால் விட்டுட்டு போறா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பெரியம்மா, அந்த புவனேஸ்வரிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி சொல்லிட்டு போவா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அவ சவால்ல ஜெயிச்ச மாதிரி சொல்லிட்டு போறா மாயா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் விடமாட்டேன் பெரியம்மா, கண்டிப்பா அந்த சடங்கை நிப்பாட்டி காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம மாயா சொல்றாங்க. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாயா நீதான் மாயா கடைசி நம்பிக்கை, ஏதாவது பண்ணி நிப்பாட்டு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப குருவர நேரா மாயாவை பார்த்து, மாயா நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் காதுல வாங்கினேன், இங்க பாருங்க எப்படியாவது ஜானகி அம்மாவை வெளியில கொண்டுட்டு வரலாம், ஜானகி அம்மா வீட்டுல நான் பிறந்து வளர்ந்துருக்கேன், அவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அவங்க வீட்டுல இப்படி அடுத்தடுத்து பிரச்சனை வரதை பார்த்தா எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு, எப்படியாவது ஜானகி அம்மாவை வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு நானும் உதவி பண்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும், ரொம்ப நன்றிங்க, அதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது தனாவுக்கும் கதருக்கும் நடக்க போற அந்த காசு வெட்டி போறத நான் நிப்பாட்டணும், அவங்கள பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, ஓ இன்னும் பெரியப்பா பிடிவாதமா இருக்காரா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, ஆமா இன்னும் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு அப்படின்னு. குருவரன் கேக்குறாரு, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப மாயா வந்துட்டு ஒரு பிளானை சொல்றாங்க. அந்த பிளானை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, இதனால கண்டிப்பா அப்பா உங்க மேல ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் குருவரன், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும் அப்படின்னாலும் நீங்க என்கிட்ட தயங்காம சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஒரு போலீஸ் காதுல வாங்குறாரு. போலீஸ் காதுல வாங்கிட்டு நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. புவனேஸ்வரி போனை பார்த்துட்டு போனை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம வராங்க. வந்துட்டு, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மாயா வந்தாங்கம்மா, வந்துட்டு அவங்க அந்த சடங்கை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா ரவுடிகளுக்கு கால் பண்றாங்க. ரவுடிகளுக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க, நான் புவனேஸ்வரி பேசுறேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுக்க போறேன், அதை நீங்க கரெக்டா முடிக்கணும் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, சொல்லுங்க மேடம் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க போனுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன், அவ பேரு மாயா, அவ நான் சொல்ற இடத்துக்கு போவா, அங்க போனதோட நீங்க அவளை கடத்திட்டு போயிருங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி ரொம்ப ஹாப்பியா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மாயாவை கடத்திடுவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்து நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் தனா எல்லாரும் வராங்க, வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம தனா ரொம்ப கவலையா கதிரை பாக்குறாங்க. அப்ப நம்ம கதிரும் தனாவை பாக்குறாங்க. அப்ப நம்ம தனா நேரா கதிரை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னா, கதிர் என்ன மன்னிச்சிரு, உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்திருக்கணும், நீ நான் வந்துட்டு உன்னை அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன், திட்டிருக்கேன், பேசியிருக்கேன், ஆனா அப்ப எல்லாமே நீ எனக்கு ஆதரவு தான் கொடுத்துருக்குற, ஆனா உன் நல்ல குணத்தை பத்தி நான் புரியாம இருந்திருக்கேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு கதிர், நான் உனக்கு பொருத்தமானவ கிடையாது, இந்த இது முடிஞ்சதோட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கதிர் அப்படின்னு நம்ம தனா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி பார்த்துட்டு, நான் நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு புவனேஸ்வரி சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேரா அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அந்த இடத்த பார்த்துட்டு, பெரியப்பா நான் உங்க மேலதான் கேஸ் கொடுக்க போறேன், இதனால கண்டிப்பா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும், ஆனா வேற வழி தெரியல பெரியப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு
மாயா நேரா அந்த மகளிர் காவல் நிலையத்துக்குள்ள போக பாக்குறாங்க. அப்ப ஒருத்தர் நிக்கிறாரு. அப்ப டக்குன்னு ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல உள்ள 4 ரவுடிங்க இறங்குறாங்க. இத வந்து அந்த நிலையத்துல உள்ளவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப மாயா நேரா அவங்கள பார்த்துட்டு நகர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ரவுடிங்க டக்குன்னு மாயாவை பிடிச்சு வண்டிக்குள்ள போட்டுறாங்க. இத பார்த்ததோட அங்க நிலையத்துல இருந்தவர் ஓடி வந்து, டேய் யார்ரா நீங்க, அந்த பொண்ணு விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாரு. ஆனா மாயாவை கடத்தி கொண்டுட்டு போயிடுறாங்க. இத பார்த்ததோட அவர் அதிர்ச்சியாகி, ஐயோ ரகுராமையாவோட பொண்ணை இப்படி கடத்தி கொண்டுட்டு போறாங்களே, இத ரகுராமையா கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இங்க இருந்து ஓடுறாரு. இன்னொரு பக்கம் மாயாவை வண்டியில கடத்தி கொண்டு போறாங்களா. அப்ப மாயா வந்துட்டு விடுங்கடா விடுங்கடான்னு சொல்றாங்க, கேட்கல. ஒரு ரவுடி நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்ணி பார்க்க, அப்ப புவனேஸ்வரி போன் எடுத்துட்டு தனியா வராங்க. அப்ப ரவுடி சொல்றாரு, மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாயாவை கடத்தியாச்சு மேடம் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க நடக்கிற விஷயம் நடந்து முடியிற வரைக்கும் அவளை வெளியில விடாதீங்க, நான் சொல்றப்ப அவளை வெளியில விடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா புவனேஸ்வரி போயிட்டு நல்ல பிள்ளையா நிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கதிர் பாக்குறாரு. என்ன இது, இவ போன் எடுத்துட்டு போறா அப்புறம் வர்றா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கதிர் கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வளையல உடைக்கிறாங்க. வளையல உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமா காருக்கு வெளியில போட்டுக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை வந்துட்டு ஒரு குடோனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு மாயாவை கட்டி போடுறாங்க. மாயா வந்துட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ரவுடிங்க வந்துட்டு மாயாவை கையையும் வாயையும் கட்டி போட்டுறாங்க. மாயா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்குடா வந்துட்டு என்னை கடத்திட்டு வந்தீங்க, யாருடா நீங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் வாயை திறந்தீங்கன்னா அவ்வளவுதான், வாயை முறி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு எப்படியாவது மாயா அந்த சடங்கை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா அங்க நடந்ததோ வேற. நம்ம மாயாவை அந்த புவனேஸ்வரி ஆள் வச்சு கடத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிருக்கு புவனேஸ்வரி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி இருக்காருல்ல, அவரு வந்துட்டு எப்ப அந்த கதிரும் அந்த தனாவும் பிரிவாங்க, அதை பத்தி அத்தை எப்ப நம்மளுக்கு போன் அடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு கதிர் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி எப்ப இந்த மாயா வந்துட்டு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குருவரன் தான் மாயாவை கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு. ஸோ கண்டுபிடிச்ச பிறகு புவனேஸ்வரியோட ஆட்டம் அடங்குமா? நம்ம குருவரன் மாயாவை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? தனா அப்புறம் கதிருக்கு நடக்க போற அந்த காசு வெட்டி போடுறது நடக்குமா நடக்காதா? ரகுராமோட முடிவு என்னவா இருக்கும்? நம்ம மாயா வந்துட்டு ரகுராம் மேல கேஸ் கொடுப்பாங்களா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ஸ்ல தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி கண்டினியூவா ஆதரவு கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.